நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அண்ணாமலைக்கு நீங்க தானே தம்பி பாதுகாப்பு. கவலைப்படாதீங்க, அண்ணாமலையை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் கோமதி உங்க தம்பின்ற விஷயம் யாருக்கும் தெரியாம நீங்களா அவனுக்கு சொல்ற வரைக்கும் நான் வாயே திறக்க மாட்டேன். என்ன தம்பி, யாராவது வராங்களா? நான் வரேன் தம்பி. எங்கம்மா போயிட்டு வர்றீங்க? அது அந்த பட்டாளத்தா வீட்டுக்கு போய் கோமதி தான் உங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வர போனியா? இல்லப்பா. போய் சொல்லாத, ஏறுமா வண்டியில. விசாலம், எங்க என்ன பண்ற? சாப்பிட்டாச்சுல, போய் படுக்க வேண்டியதானே. ஏய், என்னாச்சு? தலையில இடி விழுந்துருச்சு. யார் அவ? வெளியில யாரோட நின்று பேசிட்டு இருந்தீங்களே, அவளை தான் கேட்கிறேன். சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. அப்படி இருக்கப்போ இருட்டுல தனியா நின்று பேசிட்டு இருந்தீங்களே, ஏன்? எதுக்காக? பாருங்க, நான் எதை ஒன்னால இழந்துருவேன், உங்களை நான் இழக்க மாட்டேன். என்னால முடியாது. இப்படி வாயை மூடிக்கிட்டே சும்மா இருந்தீங்கன்னா எப்படி? கழுத்தா இருக்காதீங்க, வாயை திறந்து சொல்லி தொலைங்க. யார் அவ? மாமா நின்றுட்டு இருக்காரு. அவர் எது கேட்டாலும் பதில் பேசாம சும்மா இருக்கு. என்ன ஏதோ பொம்பளை இதுன்னு பேச்சு கேக்குது? என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல மாமா, வீட்டு விஷயமா பேசிட்டு இருக்கு. இவரால இது வரைக்கும் நான் பட்ட அவமானம் பத்தாதுன்னு புதுசா பொம்பளை வரையா? யாரா? எதுக்கு இங்க வந்தா? ஏதோ மன வருத்தமா சொல்லி புலம்பிட்டு போனாங்க. அதான் கேட்கிறேன், யார் அவ? மருமகள் கேட்கிறாள், பதில் சொல்லு.
உனக்கு எப்படிலாம் வளர்த்தண்டா? என் பிள்ளை நல்லவன், நேர்மையானவன், ஒழுக்கமானவன், எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு ஊர் புறா சொல்லி பெருமடிச்சுக்கனே. அப்படிப்பட்ட உத்தமான பிள்ளைக்கு அவளை வெத்தலை பாக்கு போடுறது கூட தப்புன்னு மறைஞ்சு நின்று வெத்தலை பாக்கு போடுவோமா? அப்படிப்பட்டவன் இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் வீட்டு வாசல்ல ஒருத்தியோட நின்று பேசிட்டு இருந்திருப்பான். டேய், இது என் மருமக வாழ விடுறா. இங்க வேற எவ்வளவு கடை கிடையாது. கண்ட நாயின் நுழைகிறதுக்கு இது ஒண்ணு சத்தம் இல்லடா. இந்த அளவுக்கு தப்பு செய்ய துணிஞ்சிட்ட நீ இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. போட வெளியே. மாமா, என் மருமகளுக்கு துரோகம் பண்ண இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுமா. போடா வெளியே. ராமனா வாழாதவனுக்கு ராமனோட அருமை எப்படி தெரியும்? தப்பு பண்றவங்களுக்கு தான் யாரை பார்த்தாலும் தப்பு பண்ற மாதிரி தெரியும். நீ நினைக்கிற மாதிரி கண்டதை திங்கிற நாயில இருந்து பட்டாளத்தன்மாங்க. ஏய், என்னோட நீ வாழ்ந்த வாழ்க்கை உண்மைன்னா மறுவார்த்தை பேச மாடிக்கு போ. என்ன ஏது நான் அங்க வந்து சொல்றேன். இல்ல இங்கேயே சொல்லி ஆகணும், இப்பவே சொல்லி ஆகணும்னா சொல்றேன். அந்த நிமிஷமே இந்த குடும்ப வெடிச்சு சேர்த்த சின்னாபனம் ஆயிடும். சொல்லவா? வந்தது யாரும் சொல்லவா? அந்த அம்மா யாரும் சொல்லவா? சொல்லுடி. வேண்டாங்க. இந்த குடும்பம் நீங்க எதை பத்தி சொல்ல வேண்டாம். நான் போயிட்டு சாலம் எப்ப வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாரோ இனிமே இந்த வீட்டில் இருக்கிற மரியாதை இல்லை. இதுதான் நாம் 2 பேரும் இந்த வீட்டில் தங்குற கடைசி இரவு. ஓ ஓடி. வந்தவங்க ஏன் சம்பந்தப்பட்டவங்க இல்லை, உங்க சம்பந்தப்பட்டவங்க, மதுரைக்காரவங்க. இந்தாண்ணே. எனக்கு எதுக்கு? அதோ ஊர் விட்டு ஊர் போய் ஒப்பிச்சுட்டு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு கொண்டு போய் கொடு. அவங்களுக்கு தான் தொண்டை வறண்டு போயிருக்கும். இங்க கொண்டு வந்து என் தலை மேல கொட்டு. உங்க 2 பேரையும் பெத்ததுக்கு தலை முழுகிடுறேன். ஆஹா, எதுக்காக அந்த வீட்டு பக்கம் போன? அங்க யார பார்த்த? என்ன பேசுன? அண்ணா கேக்குதுல்ல, சொல்லுமா. யாரையுமா பார்த்த? அங்க யார பார்த்த? என்ன பேசி தொலைச்சேன்னு சொன்னா தான் நாளைக்கு அவனுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியும். இப்படி பேசாமையே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். நீ வரக்கூடாதுன்றதுக்காக தான் போய் பேசிட்டு வந்திருக்கேன். தயவு செய்து வராத. அப்பதான் அந்த சனி எனக்கு கல்யாணம் நடக்கும். ஆஹா, இங்க பாருமா, அங்க போய் பட்டாளத்தான பாத்தியா? என்ன பேசுன? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். பட்டாளத்தார பாத்திருக்க மாட்டாங்க அண்ணே, தவசியா பாத்திருப்பாங்க. நீயும் நானும் அவங்க அப்பா பெத்த பசங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உனக்கு நான் சித்தி முறைன்னு உறவு கொண்டாடி அழுதிருப்பாங்க. அண்ணாமலை வாழ்க்கை கெடுக்க முயற்சி பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியாமா? இப்படி எல்லாம் சொன்னியா? இல்ல என் பிள்ளைகளை காப்பாத்துன்னு சொல்லி அவங்ககிட்ட மடிப்பிச்சு கேட்டு நின்னியா? வாயை திறந்து சொல்லி தொலைமா. ஏமா இப்படி பேசாம எங்களை வேதனைப்படுத்துற? சொல்ல மாட்டேன்டா. என்ன பேசுன, யார்கிட்ட பேசுன, இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்க கூட முடியாம இதை நினைச்சே வேதனைப்படணும். உங்க நாக்கால எத்தனை பேரை வேதனைப்படுத்திருக்கீங்க. அப்பதான் உங்களுக்கு அவங்களோட வேதனை புரியும். நீ ஏண்டி இங்க உட்காந்துருக்க? அவனோட ஒத்து ஊதி தானே உருப்படாம போற. போ அந்த பக்கம். அப்ப நீ சொல்ல மாட்ட. பேசாத. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். தண்ணி ஒரு கேடு.
டேய் கிறுக்கா, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தண்ணி குடி. எது? தாகமா இருக்கும், தண்ணி குடி. என்னடா உளர்ற? உப்ப அள்ளி அள்ளி தின்னையல்ல, தண்ணி குடி. டேய் என்னடா என்கிட்ட வந்து உளறிக்கிட்டு இருக்க? போடா போடாங்கிற. டேய் போடா, என்ன முறைக்கிற? போடா பிச்சைக்கார நாய், அரஞ்சண்ணா கோமணத்தை கட்டிட்டு ஊர் ஊரா வர்ற. போடா சாடா முடியும் அவனு. டேய் என்னடா முறைக்கிற? ஏன்பா அவட தகராறு பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல கங்கனியரா, கேட்டுக்கு முன்னாடி நின்று வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கா. பொம்பளைங்க பயந்து போயிருவாங்கல்ல, அதான். போடா போடாங்கிற. யார் வீடு இது? உனக்கு தெரிஞ்சவங்க வீடா? எனக்கு இவங்க யாருன்னே தெரியாத. நானு ராஜபாளையத்துல இருந்து ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். வழியில பார்த்து இவன் கேட்டுக்கு முன்னாடி நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். எந்த பொம்பளை இருந்தாலும் பயந்து போயிருவாங்கல்ல, அதான். வேற ஒண்ணும் இல்ல. என்னடா இழிக்கிற? திருவிளையாடல் பாத்துக்கிட்டு இருந்த. கிண்டலா மூஞ்சி. சரி விடியா. அவன் யார் வீட்டுக்கு முன்னால இருந்து சத்தம் போட்டு போறான்? இது என்ன உங்க சொந்தக்காரங்க வீடா? சொந்தக்காரங்க? எனக்கு எது சொந்தக்காரங்க? நானே ஒரு அனாதையாச்சே. எனக்கு தந்த கொடுப்புன்னு இல்லையே. சரி அப்போ போடா. சரி ஆமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்ட, உண்மைதானா? என்ன? அதே பொண்டாட்டி செத்த கையோட மச்சினிச்சி கூட்டி கொண்டாந்து வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கியாமே, இலவச இணைப்பா. சும்மாரியா? நடக்கட்டும், சும்மா சொல்லக்கூடாதியா. நீயும் நம்மள மாதிரி சோக் பெருவெளியாத்தான் இருக்க. இந்த அந்த மீசி வச்சிட்டு இருக்கியே, நானும் யோசிச்சேன் அதுக்குள்ள மச்சமா. கிண்டலுக்கு ஒரு எல்லை இல்லையா? சரி மச்சினிச்சி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். மாமியார் எது கூட வச்சிருக்க? பேசாம அந்த செத்து போன மூஞ்சி டிக்கெட்டை போட்டு அனுப்பி தொலை வேண்டியதானே. போறியா இல்லையா நீங்க? ஐயா போறேன். இது யார் வீடோ நமக்கு என்ன. நீ ஒண்ணு பண்ணு, போகும்போது இந்த நாத்தம் பிடிச்சவனை டபுள்ஸ் போட்டு கூட்டிட்டு போயிரு. நீ வேப்பண்ண நாத்தம், அவன் விளக்கண்ண நாத்தம். சரியா இருக்கும். சரியா? வர்ற. இழிக்காதரா. இது யார் வீடோ நமக்கு என்ன. சித்தா, உன்னதான் ஏன் தேடிட்டு வந்தேன். எப்பவுமே நீ தான் என்னை தேடிட்டு வருவ. இன்னைக்கு நான் உன்னை தேடிட்டு வந்திருக்கேன். ஏயா, ஊர்ல என்னதாயா நடக்குது? பட்டாளத்தாரு, தவசி, அண்ணாமலை, உலகநாதன், நல்ல சிவம், இவங்க எல்லாருக்கும் என்னையா ஆச்சு? ஊர்ல ஏதாவது பிரச்சனை, அசம்பாவிதம் நடக்குது, ஊர்ல எனக்கு அது உயிர் போகுதுன்னா முன்கூட்டி என்கிட்ட வந்து சொல்லுவேயா? இப்ப அது எல்லாத்தையும் மோசமான காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கையா? டேய், நல்ல சிவத்துக்கிட்ட அதங்க முனி கதையை சொன்னியாமே, அது யாரு? நல்ல சிவத்துக்கு மட்டுமா இல்ல எல்லாத்துக்குமா? கண்காணி, தவசிக்கு அண்ணாமலைனா உயிர். அண்ணாமலைக்கு உலகநாத மேல ஆசை. உலகநாதனுக்கு காந்திமதி அம்மா மேல பாசம். காந்திமதி அம்மாவுக்கு அந்த அண்ணாமலையான் கோயில் மேல ஈர்ப்பு. எல்லாத்துக்கும் காரணம் இதுதான், துக்க காலம். இந்த துக்கத்துக்கெல்லாம் காரணம் நீங்க எல்லாரும் தான். ஒரு நாளைக்கு நீங்க அதங்க முனி மாதிரி தண்ணிய தேடி பாலைவனத்துக்குள்ள அலைய போறீங்க. இப்போ தவசியோட தேர்காலு நிலைய விட்டு நகர ஆரம்பிச்சிருச்சு. உன்னால தடுக்க முடியாது. ஒதுங்கி நின்னு வேடிக்கைவார். தவசியோட தேர்காலு நகர ஆரம்பிச்சிருச்சு. தவசியோட தேர்காலு நகர ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டே இருக்க போகுது. அண்ணாமலை, தவசிய நீதான் காப்பாத்தணும். அம்மாடி, அவன் மேல வச்சிருக்கிற அன்பை விட்டுறாரு. அண்ணாமலை, இட்லி வைக்கட்டா அண்ணாமலை? வள்ளியம்மே, நீயும் உட்காந்து சாப்பிடு. மாமா இன்னும் சாப்பிடல, நான் அப்புறம் சாப்பிடுறேன்.
உனக்கு பசிக்குத்தானே, உட்கார்ந்து சாப்பிடு. மாமா சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டா தப்பு இல்ல? யாரு சொன்னா? உன் உடம்புல தெம்பு இருந்தா தானே அவரை பாத்துக்க முடியும். உட்கார்ந்து சாப்பிடு. உட்காரு. முத்து, வள்ளியம்மைக்கு டிபன் வை. வெய், இட்லி வெய். என்ன சமபந்தி போஜனமா? நடக்கட்டும் நடக்கட்டும். வர வர நம்ம வீடு சமாதான சத்திரம் மாதிரி ஆயிப்போச்சு இல்ல முத்து? நீ என்ன முறைக்கிற? பவல, இந்த வீட்டுல பெண்களுக்கு நான் சம உரிமை கொடுத்திருக்கேன். வள்ளி சொல்லும் மாமா, மாமா சாப்பிடாம முன்னாடி நீ ஒரு நாள் கூட சாப்பிட்டது இல்ல, இன்னைக்கு முன்னாடியே கொட்டிக்கிற. இப்படி தின்னா கழுத்துல தாலி தங்க தெரியுமில்ல? இல்ல மாமா, அண்ணாமலை தான் என்ன சாப்பிட சொல்லுச்சு. நான் வேணா எழுந்துச்சு. வள்ளியம்மை உட்காரு. தாலிக்கும் சாப்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உனக்கு பசிக்குத்தானே, நீ சாப்பிடு. இதுவும் ஏற்பாடு தானா? பாப்போம் உன்னோட கூத்து இந்த வீட்டுல இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்குதுன்னு பாப்போம். வள்ளி சொல்லும், நீ தின்னு உடம்ப பாத்துக்கடா, பாத்துக்கோ. அண்ணாமலை, உனக்கு ஏதாவது வேணுமா? சாம்பார் ஊத்துட்டுமா? அண்ணாமலை, மண்டை குடைச்சலா இருக்கா? ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அண்ணன் தவசி என் தலையில தேய்ச்சிக்கு ஒரு எலுமிச்சை பழம் கொடுத்தான். அதை பத்திரமா வச்சிருக்கேன். குற்றாலத்துக்கு உன்னை கூட்டிட்டு போய் உச்சந்தலையில வச்சு அதை கரகரன்னு தேய்ச்சி விட்டான். எல்லாம் சரியா போயிரு. வரட்டுமா? சாப்பிடு அண்ணாமலை. என்னாச்சு அண்ணாமலை? எனக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதோ நடக்க போகுது. அப்பா அப்பா, அண்ணன் அண்ணியும் வீட்டை விட்டு போறாங்கப்பா. போவேனான்னு சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. அம்மா இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா. அப்பா போவேனான்னு சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. நீங்க சொல்ற மாதிரி நான் நல்ல சிவானனோட வேலைக்கெல்லாம் போறேன்ப்பா. எல்லா கணக்கையும் பாத்துக்கிறேன்ப்பா. அப்பா போவேனான்னு சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. அப்பா வீட்டை விட்டு போவேனான்னு சொல்லுங்கப்பா. அப்பா அம்மா 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 போகாதீங்கம்மா, என்னை விட்டு போகாதீங்கம்மா. நீங்க போயிட்டீங்கன்னா என்ன பாத்துக்க யாருமா இருக்காங்க? யாருமே இல்லம்மா. அம்மா போகாதீங்கம்மா. நானா போலடா, என்ன கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. என் குழந்தை இந்த வீட்டுல வந்து பிறக்க கூடாதுன்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. நான் வரேன். இல்லம்மா நீங்க போக கூடாதுமா. அம்மா நீங்க போக கூடாதுமா. அண்ணே அம்மாவை போவேனான்னு சொல்லுங்கண்ணே. நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்கண்ணே. நீங்க ஒரே ஒரு வார்த்தை போவேனான்னு சொன்னீங்கன்னா போக மாட்டாங்கண்ணே. அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஒரே ஒரு வார்த்தை போவேனான்னு சொல்லுங்கண்ணே. அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே எங்களையெல்லாம் விட்டு போறீங்களா அண்ணி?
போக வேண்டான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போக மாட்டேன் தம்பி. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இது உங்க வீடு. சொல்ல மாட்டீங்களா? போகாதீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? அண்ணா 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 நீங்க போகாதீங்க அண்ணா. அண்ணா நீங்க போகாதீங்க அண்ணா. உங்களை போக மாட்டேன்னு, உங்களை போக மாட்டேன்னு. நீங்க போயிட்டீங்கன்னா என்ன பாத்துக்க வேற யாருன்னா இருக்காங்க. நீங்க போகாதீங்கண்ணே. அண்ணா போகாதீங்கண்ணே. அண்ணா போயிடாதீங்கண்ணே. அண்ணா போயிடாதீங்கண்ணே. நம்பி, உலகத்துல அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே உதவ மாட்டாங்க. நீ படிக்கிற படிப்பு தான் கடைசி வரைக்கும் உனக்கு கை கொடுக்கும். எந்த காரணத்துக்காகவும் படிப்பு நிறுத்திடாத, நல்லா படி. அண்ணா போகாதீங்கண்ணே. அண்ணா நல்ல சிவம், இப்படி ஒரு தம்பி எனக்கு பிறந்திருக்கானேன்னு ஒரு நாள் சந்தோஷப்பட்டேன். இவன் ஏன்டா எனக்கு தம்பியா பிறந்தான்னு ஒரு நாள் வருத்தப்பட்டேன். இப்ப எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, உன் மேல எந்த வருத்தமும் இல்லை. அப்பாவை பார்த்துக்க. அண்ணா அண்ணா போவேணா அண்ணா. அண்ணா போவேணா அண்ணா. அண்ணா அண்ணா வேணா அண்ணா. போறேன். அம்மா அம்மா போவேணாம்மா. அம்மா அம்மா போகாதீங்கம்மா. அம்மா அம்மா போவேணாம்மா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. போறேன் மாமா. போறியா? இந்த வீட்டுக்கு மருமகளா நான் வந்தப்போ என்ன முடிவெடுத்தேன்னு தெரியுமா? இனிமே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன்னா பணமாத்தான் போவேன்னு. பாவிங்க யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இப்ப கூட நான் இந்த வீட்டை விட்டு தான் போறேன்னு தவிர உங்க மனசை விட்டு நான் போகல மாமா. நீ போக கூடாதுமா. இந்த வீட்டை விட்டு நீ போக கூடாது தாய். அவன என் மருமகளாவா நினைச்சிட்டு இருக்கேன், என் மகளை தனமா நினைச்சிட்டு இருக்கேன். எங்க அப்பா விட்டு நீ போகலாமா? போக கூடாது தாயி. இந்த அண்ணாமலை வம்சத்து மூத்த வாரிசு நீ சுமந்துகிட்டு இருக்க தாயி. நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. நம்ம குடும்ப வாரிசு நம்ம வீட்டுல தாமா பிறக்கணும். அப்பதாமா நமக்கு எல்லாருக்குமே கௌரவம். தவிர வெளியே போய் பிறந்துச்சுன்னா அது நம்ம பரம்பரைக்கு அவமானமா, நம்ம கௌரவத்துக்கு பெரிய இழுக்கு தாயி. வேண்டாம் தாய், நீ இந்த வீட்டு விட்டு போகாத, இந்த வீட்டு விட்டு போகாத. ஏன் தவசி, ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன்? நான் என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணதெல்லாம் நீ இப்ப பழைய என் மேல போட்டுட்டு போகலாம்னு பாக்குறீங்க? இது நல்லா இருக்கா? பாரியா, நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஐயப்ப நீ உள்ள போயா, போயா, உள்ள போயா. ஏன்பா
நான் பிறந்தப்போ எனக்கு ஒரு வாரிசு பிறந்துட்டான்னு ஊரெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டீங்களே, அந்த மகன் இதுவரைக்கும் இந்த வீட்டில் பட்ட அவமானம் போதாதா? இதுக்கு மேலே அவமானப்படணுமா? இந்த உலகத்துல அன்புன்னு தான்ப்பா நிலையானது, மற்றதெல்லாம் போய். என்னைக்கு நான் உசுரையே வச்சிருந்த என் தங்கச்சி அண்ணாமலை இந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு ஆயிடுச்சோ, அன்னைக்கே அன்பு பாசமெல்லாம் எனக்குள்ள செத்து போயிடுச்சு. என் தங்கச்சி வர முடியாத வீட்டில் வாழ எனக்கு இஷ்டம் இல்லை. இதுக்கு மேல என்னை கட்டாயப்படுத்தினீங்கன்னா உங்க மகன் உயிரோடு இருக்க மாட்டேன். அப்புறம் என் மகனுக்கு அப்பா வேண்டாமா? நீ போகாதம்மா, நீ இங்க இரு. நீ போகாத, அவன் ஏதாவது சொல்லிட்டு போட்டோம். நீ இங்க இரு, நீ போயிடாதம்மா. சலம், எனக்கு மனைவியா வாழணும்னு ஆசைப்பட்டா என் கூட வா. இல்ல இந்த வீட்டு மருமலா வாடுறதுல தான் உனக்கு சந்தோஷம்னா தாராளமா இங்கே இருந்துக்க. அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. விசாலம், அவன் ஏதோ கோவத்துல சொல்றான். நீ அதான் பெருசா எடுத்துக்காத. நீ என்னை விட்டுட்டு போயிடாத. நீ என்னை விட்டு போயிடாத. என்னை விட்டு போயிடாதம்மா. என்னை விட்டு போயிடாதம்மா. என்னை விட்டு போயிடாத. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. எல்லாரும் ஏற்கனவே அண்ணாமலை இந்த விட்டு விட்டு போய் அவ செஞ்ச காரியத்தினால இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நெஞ்ச இருக்கிற மானமும் போகணும்னா எங்களும் போக, எங்களும் போக. யோ தவசி, உனக்கும் தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசம் தான் முக்கியம்னா எனக்கு என் குடும்ப கௌரவம் தான் முக்கியம். அதுக்காக எந்த சூழ்நிலை அதை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு என் குடும்ப கௌரவம் தான் முக்கியம். குடும்ப கௌரவம் தான் முக்கியம். குடும்ப கௌரவம் தான் முக்கியம். ஐயா, ஐயா, இந்த பெட்டியை நான் தூக்கிட்டு வரேன் ஐயா. வேண்டாம் ஐயா. ஐயா, நீங்க ஸ்கூலுக்கு போறப்போ சின்ன சிலையில தான் கொண்டு வருவீங்க. அதை கூட நீங்க சுமக்க கூடாதுன்னு பள்ளிக்கூடத்து வரைக்கும் நான் தான் ஏன் சுமந்துட்டு வருவேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய பெட்டிய நீங்க எப்படியா? எனக்கு சுமக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. என் சுமைய நானே சுமக்கிறேன். ஐயோ, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் உயிரோட இருக்க கடவுளே. ஐயா, அம்மா போகாதீங்க. அம்மா, நீங்க பாருங்கம்மா. போகாதீங்க. ஐயாட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அம்மா, நான் பிறந்த வீடே, இந்த வீட்டில் வாழ்ந்த மூதாதையர்களே, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். ஐயா, 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 எழுந்திருக்கீங்க. என்னங்க எழுந்துருங்க. ஐயா, 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 போகாதீங்க. ஐயா, ஐயா.
முடியலங்க. ஐயோ. ஐயோ. என்னாச்சு? வா. லிங்கேஷ், அந்த அருவமனை கத்திரிக்காய் எடுத்துட்டு வா. லிங்கேஷ், சத்தம் கொடுக்குறானா பாரு. அந்த கழுது முடிய ஓடி போயிட்டா இந்த உதவக்காரையும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஏய், எந்திரா. பகல்ல படுத்து கிடக்குற. எந்திரி, நாயா. எந்திரி. ஓடி போறான் அந்த உதவக்கார கூட நீ ஓடி போறாங்க. நாயா. வள்ளி கொண்டுக்காத போறியா? ஐயா, ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வாங்கம்மா, உட்காருங்கம்மா. ஐயா வாங்க. அம்மா உட்காருங்கம்மா. ஐயா, பொட்டி பையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஐயா, வீட்டை விட்டே வந்துட்டீங்களா ஐயா? ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா, ஐயா சொன்னா கேளுங்க ஐயா. இங்க உட்காருங்க ஐயா. சும்மா சொன்னா கேளு. வேடா சும்மா. சங்கு ஐயா, உன் குடிசை மாதிரியே உன் இடத்துல எனக்கு ஒரு குடிசை போட்டு கொடு. ஐயா குடிசையா உங்களுக்கா? வேண்டாம் ஐயா. ஐயா நான் தான் உங்களுக்கு குடிசை போட்டு தந்தேன்னு பட்டாளத்தாருக்கு தெரிஞ்சதுன்னா என் தோலை உரிச்சிருவாரியா. வேண்டாம் ஐயா. ஐயா வாங்க ஐயா, வீட்டுக்கு போகல ஐயா. விடு, சொன்னா கேளு. அப்பாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்ப நீ குடிசை போட்டு தரியா இல்ல உன் குடிசையில் நம்ம தங்கவா? ஐயா, ஐயா என்னையா இது? ஐயா நீங்க எனக்கு தெய்வம் மாதிரியா. இப்படிலாம் சோதிக்காதீங்கய்யா. ஐயா வாங்கய்யா, வீட்டுக்கு போயிடலாம் ஐயா. ஐயா சொன்னா கேளுங்கய்யா. சொன்னா கேளு. வேண்டாம் ஐயா. ஐயா வாங்கய்யா, வீட்டுக்கு போயிடலாம் ஐயா. விடு. ஐயா வேண்டாம் ஐயா, வாங்கய்யா. வேண்டாம், விடுறா. அப்போ நீ குடிசை போட்டு தர மாட்டேன். ஐயா எங்களுக்கு நீ உதவ மாட்டேன். ஐயா அப்படிலாம் இல்லையா. பரவாயில்ல, அப்படியே இருக்கு. விசாலம் கிளம்பு. ஐயா ஐயா சொன்னா கேளுங்கய்யா. விடுறா, ஐயா, எங்கேயோ போயிட்டு கொஞ்சம் போறா. இருங்கய்யா. விடுறாங்கல்ல. ஐயா ஐயா, தவறு. சொல்றது கேளுங்க. ஐயா, 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 தள்ளுடா. என்னையா இது? ஏன்யா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்ட? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? புறப்படு. இல்லை சித்தப்போ, பெட்டி வை. வீட்டுக்கு போறதுலன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்ப என்ன செய்ய போறதா உத்தேசம்? என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. வீட்டை விட்டு வந்தக்காக நான் வருத்தப்படவும் இல்லை. இப்ப என்னதான் பண்ண போறீங்க? சங்கத்தேவங்கிட்ட இங்க ஒரு குடிசை போட்டு தர சொல்லியிருக்கேன். குடிசையா? யா நீ தவசியா? பட்டாளத்தான் பிள்ளையா? குடிசையா? தாயி என்னம்மா அது? நீ 2 வார்த்தை சொல்ல மாட்டியா? அவன் தான் புத்தி கட்ட அலையறானா, நீ 2 வார்த்தை சொல்ல மாட்டியாமா? ஐயா உனக்கு குடிசை வேணாம், உங்க அப்பா வீட்டுக்கும் போக வேணாம். என் பழைய வீடு 10 வருஷம் பூட்டு கிடக்குதுயா. தாயி உங்க 2 பேத்துக்கு தாராளம் போதும் தாயி. அங்க கிளம்புங்க வாங்க. வேடா சித்தப்போ, உங்க வீட்டு தங்குனா அனாவசியமா அப்பா உங்களை தான் திட்டுவார். டேய் உங்க அப்பா என்னை திட்ட மாட்டாரா? என்னை திட்ட மாட்டாரா? அது ஏன் வீடுறா? சொன்னா கேளு, வா போலாம். வேடா சித்தப்போ, என்னை வற்புறுத்தாதீங்க. தாயி
அவன்கிட்ட 2 வார்த்தை சொல்லு தாயி. 2 வார்த்தை சொல்லு தாயி. என் வீட்டுக்கு போலான்னு சொல்லு தாயி. இதுல நான் ஒன்னும் சொல்ல முடியாது சித்தப்பா. அவரோட விருப்பம் இல்லாம நான் ஒன்னும் பண்ண முடியாது. புருஷனுக்கு ஏத்த பொஞ்சாதிமா. அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு இது. ஐயா, உன் வீட்டுக்கு போக மாட்டியா? போக மாட்டேன். என் வீட்டுக்கு வர மாட்டியா? என்ன மன்னிச்சிடுங்க. குடிசையில தான் இருப்பியா? தவசி, சித்தப்ப வயசுல பெரியவன், என் மனசு நோவடிக்காத, வந்துடு. என்ன வற்புறுத்தாதீங்க, நான் வரமாட்டேன். வரமாட்டியா? அம்மா வரமாட்டியா? சரிடா. டேய் தவசி, நீ வருவடா? என் வீட்டுக்கு வருவடா? டேய் சாவண்டா. சாவண்டா. வீட்டுக்கு வரேன்னு சொல்றா. இல்லடா. எழுந்திருங்க இந்த இடத்துல சாவண்டா. வீட்டுக்கு வரேன்னு சொல்றா. சொல்லுடா. வீட்டுக்கு வரேன்னு சொல்லுடா. சொல்லுங்க. வீட்டுக்கு வரேன்னு சொல்லுடா. காலை விடுங்க. இல்லடா. கொஞ்சம் சொல்லு. வீட்டுக்கு வரேன்னு சொல்லு. ஐயோ, காலை விடுங்க சித்தப்பா. வருவேன்னு சொல்லுடா. சரி விடுங்க. எழுந்திருங்க இல்ல, சித்தப்பா. வருவேன்னு சொல்லு. சரி. வருவேன்னு சொல்லுடா. சரி வர்றேன், எழுந்துருங்க. டேய் சங்கே, வண்டி கொட்டி வாடா. என்னங்க அவர் சரி, காலை விடுங்க சித்தப்பா. சித்தப்பா வண்டி வரட்டும்டா. ஐயோ, மனசு பாடுவாடா. வண்டி வரட்டும்டா. என்னது பிரியா? வேணாம்டா. வேணாம்டா. சொல்லுடி. வண்டி வரட்டும்டா. சித்தப்பா. வண்டி வரட்டும்டா. வண்டி வரட்டும்டா. வண்டி வரட்டும்டா. அம்மா போச்சு. இல்ல செத்துருவேன்டா நானு. வண்டி வரட்டும்டா. பாத்துமா. பழைய வீடு என் வீடுதான். வாயா. வாயா. வீடு நல்லா பெரிய வீடு. நல்லா இருக்குல்ல தம்பி? அப்ப பெரிய வீட்டில் இருந்தோம். அப்புறம் பாய் கேஸ் போட்டு பிடுங்கிட்டான். நாங்கள் எல்லாரும் இங்கே வந்து தான் இருந்தோம். அப்புறம் பொண்டாட்டி ஓடி போனதுக்கு அப்புறம் வீட்டை பூட்டிட்டு நான் பெரும்பாலும் வெளித்திணையில தான் படுத்திருப்பேன். காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டு கொண்டுட்டு திரும்ப இங்கே வந்து தான் படுத்திருப்பேன். 2 பேர்த்துக்கு நல்ல பெரிய விசாலமான வீடு போதும். நல்லா இருக்குல்ல? அம்மா விசாலம், தாயி இங்க வாமா. இது இங்க படுத்துக்க கொள்ள வசதியா இருக்கும். இந்த ஜன்னலை திறந்து விட்டா காத்து நல்லா வரும். அப்புறம் இந்த இடம் காலி இடமா. இங்க மாடெல்லாம் கட்டி இருந்துச்சு ஒரு காலத்துல. இப்ப இத துணிமணி காய போட்டுக்கலாம். இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு சித்தப்பா. இந்த இடத்துல ஒரு பழைய கட்டில் அது உதவாதுமா. இந்த அலமாரியில துணிமணி எல்லாம் வச்சுக்குங்க. அந்த அலமாரியில சாமி படம் வச்சு பூஜை பண்ணிக்கமா. இது சமையலறை விசாலம். பாத்திர பண்டம் எதுவும் இல்லை. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு சித்தப்பா. இங்க பழைய சாமான்லாம் போட்டு வச்சுக்கலாம். விசாலம் இங்க வாமா. இது இடம் காலியா இருக்கு. ஒரு காலத்துல சாயந்தரம் உட்காந்து சாப்பிட பேச சொல்ல வசதியா இருக்கும். நல்லா குளிக்கிறது கூட இங்க குளிச்சுக்கலாம் விசாலம். இது நல்லா இருக்குல்ல?
ஐயா வீட்டில் சமைக்கிறதுக்கு பாத்திர பண்டம் எதுவும் இல்லை. நான் போய் உனக்கு விசாலத்துக்கும் சாப்பிட பலகாரம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ ஆ நல்லா இருக்கு சித்தப்பா, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.